டுடே கிளாஸில் ஃப்ளவர் ஷேடிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இங்கே நான் 4 நம்பர் ப்ரஷ் எடுத்திருக்கேன், ஃப்ளாட் ப்ரஷ்ஷு. ஓகே, இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார்பன் ஷீட் வச்சு, எல்லோ கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஃப்ளவர்ஸாக இந்த மாதிரி நான் இப்போ எனக்கு தேவையில்லை, நான் ஹேண்டில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வேணும்னாலும் காப்பி பண்ணி அதுக்கு பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இங்கே எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நல்லா பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவரோட பெட்டல் கீழே லைட் கலர் போடுறேன். ஓகே, இந்த இடத்துல லைட் கலர் நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஆஃப் பெட்டல் மட்டும் சேம் ப்ராசஸ், எல்லா பெட்டலும் கீழே வர்ற மாதிரி லைட் கலர் வர்ற மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் எல்லா பெட்டல்ஸும் சேம் இதே மாதிரி எல்லோ கலர் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் எல்லா பெட்டலுக்கும் போட்டுட்டேன். இது போட்டதுக்கப்புறம் ஏதாவது டார்க் கலர்ஸ், இப்போ நான் இங்கே ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். ஓகே, நீங்கள் பிங்க்கு, ரெட் என்ன கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த கீழே பெட்டல் கீழே இருக்குது இல்லையா, இந்த கீழே இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக இந்த மாதிரி ஷேடு கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரஷ் வாஷ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் வாஷ் பண்ணிக்கணும். ஓகே, வாஷ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணால் உங்களுக்கு டார்க் கலர்லேருந்து லைட் கலர் வர்ற மாதிரி இருக்கும் ஷேடிங். ஓகே, இதே மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ கீழே உங்களுக்கு டார்க்காக ஆரஞ்சு கலர் இருக்கும், மேலே உங்களுக்கு லைட் ஆரஞ்சு அண்ட் எல்லிஷ் கலர் மாதிரி இருக்கும். சேம் எல்லா பெட்டல்ஸும் சேம் அதே மாதிரி கீழே டார்க் கலர் போட்டுட்டு ப்ரஷ் வாஷ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கீழே மட்டும் டார்க் கலர் போடணும், கொஞ்சம் போட்டால் போதும். இந்த மாதிரி ஒரு லேயர் மட்டும் ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டால் போதும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, எல்லா பெட்டல்ஸ்க்கும் சேம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸும் சேம் கலர் டார்க் கலர் போட்டுக்கோங்க. நீங்கள் மேலே லைட் கலர் போட்டால் கீழே டார்க் கலர் போட்டுக்கோங்க, இல்லை மேலே லைட் கலர் போட்டால் கீழே டார்க் கலர் போடணும். இந்த மாதிரி ஓகே, ரெண்டு ஷேடிங்கும் சொல்லித்தரேன் இப்போது.
ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கீழே ரொம்ப பிளெண்ட் பண்ணாதீங்க. சைடில் மட்டும் நீட்டாக இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நீட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் அவுட்லைனிங் மாதிரி கொஞ்சம் டார்க் கலர் வர்ற மாதிரி அந்த பெயிண்ட் எடுத்துகிட்டு ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா பெட்டலும் சேம் இதே மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இந்த ஃப்ளவருக்கு நான் மேலே பெட்டலில் லைட் கலர் கொடுக்க போகிறேன். கீழே நான் கீழே லைட் கலர் போட்டிருக்கேன்ல, இந்த ஃப்ளவரில் நான் மேலே லைட் கலர் போடுறேன். ஓகே, கீழே டார்க் கலர் போடுறேன். உங்களுக்கு ஏ டைப்பு வேணும்னாலும் ஷேடிங் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஷேடிங் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2 வெரைட்டிஸ் இங்கே சொல்லித்தரேன். எல்லா பெட்டலுக்கும் சேம் இதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இங்கே நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலரை கீழே போட்டுக்கோங்க. கீழே இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி எல்லா பெட்டல்ஸும் கீழே டார்க் கலர் போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரஷ் வாஷ் பண்ணி இந்த மாதிரி வாட்டரில் நீட்டாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடு எல்லா ஃப்ளவர் பெட்டல்ஸும் பண்ணிக்கோங்க.
இப்போ பிளெண்ட் பண்ண ஆயிடுச்சு இல்லையா? இப்போ பிளாக் கலர் எடுத்திருக்கேன். பிளாக் கலரில் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்மால் டாட் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஃப்ளவர் மிடல்லையும் ஜஸ்ட்டு ஸ்மால் டாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிளாக் கலர் போட்டுக்கோங்க. சேம் டிசைன் வேணும்னாலும் சேம் டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். 2 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுறேங்க. ஷேடிங்கில் நான் 2 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தல. நான் இங்கே எல்லோ அண்ட் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு லீவ்ஸு வாட்டரில் டிப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ப்ரஷ்ஷை பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் க்ரீன் கலர் ஆஃப் எல்லோ கலர் எடுத்து ஃபஸ்ட்டு எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீன் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் 1 2 3 அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி போட்டு மிடலில் ஃபில் பண்ணிக்கோங்க. இன்னொரு லீஃபும் சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு இந்த லீஃபை சேம் கொஞ்சம் மெல்ல ஷேட் வரணும், அவ்வளோதான். இந்த மாதிரி அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லீஃப் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் எல்லோ எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த மாதிரி போடுறேன். அதுக்கப்புறம் மிடலில் ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லோ எடுத்துக்கோங்க, கொஞ்சம் க்ரீன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி லீஃபு ட்ரா பண்ணிக்கோங்க. மிடலில் ஃபில் பண்ணி எல்லோ கலரில் லீஃபோட லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அவுட்லைனிங் வேணும்னா ரெட் கலரில் ஃப்ளவர்ஸ்க்கு இந்த மாதிரி அவுட்லைனிங் போட்டுக்கோங்க. அவுட்லைனிங் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல டாட் 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 போட்டுக்கோங்க ரெட் கலரில். இப்போ உங்ககிட்ட என்ன சொல்கிறது, மறுபடியும் கொஞ்சம் எல்லோ எடுத்துகிட்டு லைன்ஸ் போட்டுக்கோங்க. லீஃப்க்கு லைன் போட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கிளிட்டர் அவுட்லைனிங் இருந்தால் இங்கே கிளிட்டர் அவுட்லைனிங்கில் லைன்ஸை நீட்டுగా போட்டுக்கலாம். சேம் கலர் கிடைக்கும் உங்களுக்கு. அவுட்லைனரும் கிடைக்கும், கிளிட்டர் க்ளூவும் கிடைக்கும். ரெண்டும் யூஸ் பண்ணி நீங்கள் அவுட்லைனிங் எல்லாமே நீட்டாக பண்ணிக்கலாம்.
கிளிட்டர் அவுட்லைனிங்கு அவ்வளோ ஷைனிங் இருக்காது, அவுட்லைனிங் நீட்டாக வரும். கிளிட்டர் க்ளூவில் என்ன, இது கிளிட்டர் க்ளூ ஃபெவிக்ரிலோடது. இது போட்டால் உங்களுக்கு ஷைனிங் கிடைக்கும். இதை ஜஸ்ட்டு இந்த இடத்துல லீஃபுக்கு அவுட்லைனிங் போடுறேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக் கலரில் நல்லா ஷைனிங் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வேணால் ஃப்ளவர்ஸும் பண்ணிக்கலாம். பட் எங்கிட்ட ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது சாம்பிளுக்காக. உங்களுக்கு ஷாப்பில் நிறைய கலர்ஸ் கிடைக்கும். கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முடிஞ்சிடுச்சு. சேம் இந்த மாதிரியே நீட்டாக ஃபேப்ரிக் கலர் பண்ணி சாரீஸில், குர்த்திஸில், டாப்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணும்னாலும் பண்ணிக்கலாம்.